வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வெளியாகி உள்ளது. அந்த லிஸ்ட்டை உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி டவுன்லோட் பண்ணி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிருக்கேன். அதில் சர்ச் பாக்ஸ்ல நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க டிஎன்பிஎஸ்சி அப்படி டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்க, டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதற்கு கீழே கொடுத்துருப்பாருங்க ஹோம் பேஜ் முதன்மை பக்கம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் நோட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4ன்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் ஒரு பிடிஎஃப்ல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. இனி நம்ம பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு திரும்ப நீங்க பேக் பேஜ் வாங்க. பேக் பேஜ் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு நேர் இந்த பக்கத்துல ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்க, எக்ஸாம் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இதுலயே நிறைய பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 4th ஒன்று கொடுத்துருப்பாருங்க, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல கொடுத்துருக்கு பாருங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்து இதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த வியூன்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு ஒரு பேஜ் ஆட்டோமேட்டிக்கலாவே டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிரும். இதுலயே கொடுத்துருக்கு பாருங்க டீடைல்ஸ் எல்லாமே. அதுக்கு கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. பாருங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுடைய நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க உடனடியாட்டி செக் பண்ணி பாருங்க. இதுல உங்களுடைய நம்பர் இருந்தா நீங்க கண்டிப்பாட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுடைய நம்பர் தான். இதுல உங்களுடைய நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாவே நீங்க செக் பண்ணிடலாம். இப்படி கடைசியில நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்படி உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா செட் ஒரு 3 டாட் கொடுத்துருக்கேன். அந்த டாட்டை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா அதுக்கு கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் இன் பேஜ்னு கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க நம்பரை நீங்க டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இப்படி கொடுத்தா போதும். உங்களுக்கு எல்லோ கலர்ல உங்களுக்கு டார்க்கா மென்ஷன் ஆகும். அதன்படி உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாவே உங்களுடைய சர்டிபிகேட் அண்ட் வெரிஃபிகேஷன்ல லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு உடனடியாட்டி செக் பண்ணி பாருங்க. இதுல உங்களுடைய நம்பர் இருந்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.